Supporting of TVK which leads to spoil the society and Tamil Nadu into danger. தாவேகாவை ஆதரித்தால் சமுதாயத்தை சீரழிக்கும் மற்றும் தமிழ்நாட்டிற்கே ஆபத்தை உண்டாக்கும். எங்க கோவில்ல என் பய போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பயம் மாதிரி. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நாங்க சொல்றோம். அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேன் சார். இன்னும் பயங்கரமா இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு. போயிட்டு போகுது. வேலை செய்யணும் சார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். எந்த வருத்தமும் விஜய் அவர்கள் மேலயும் அந்த இடத்துல நான் பிள்ளைங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. இப்போ அந்த நிவாரண தொகை உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்திருக்குது, 20 லட்சம் வந்திருக்கு. சரிங்க. இப்போ யாரோட அக்கௌண்ட்டுக்கு? என்னோட அக்கௌண்ட். இப்போ இதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க நீங்க? அவர் 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. கேஸால தோக்க வேண்டிய அந்த தொகுதியை இப்படி ஒரு நியூஸால ஜெயிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். பொறுக்க போற புள்ளிக்கு இதான் அப்படின்னு காட்டுறதுக்கு எனக்கு புரிசம் இல்லை. ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கும். அதுல தான் பிள்ளைங்களுக்கு சோறு போடணும். இந்த சோத்துக்கு பணம் எதுவும் அது வளர்ந்த பிள்ளைங்க கேட்டதுன்னா இவங்க அப்படி அடிச்சே கொண்டு வந்து கொடுத்த காசு அதுதான் நம்ம பிழைக்கிறோம் சொல்லட்டுமா சார்? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. என்னை தெரியுமா கவிதையே தெரியுமா தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அன்பு உறவுகளே, திராவிட பேரரசன் நரகாசுரனின் நினைவு தினத்தில் ஆரிய பார்ப்பன லட்சுமி வெடியை தவிர்ப்போம். பகுத்தறிவு பகலவன் ஈவேரா வெடியை வெடித்து முப்பாட்டன் நரகாசுரனுக்கு நினைவஞ்சலி செலுத்துவோம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. வாழ்க பகுத்தறிவு. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல தீபாவளி வந்து யாருக்காவது தெரியுமா? இப்ப நான் சொல்லட்டுமா? தீபாவளி எப்படி வந்து சொல்றேன். இந்த பூமாதேவி இருக்குல்ல, நம்ம ஆள்ற பூமி, இந்த பூமியை பத்மாசுரன் என்ற ஒரு அசுரன் பாயாக சுருட்டினான். அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூமியை பாயாக சுருட்ட முடியுமா? உனக்கு உண்டே இல்லையா? ஆனா உங்க மதம் என்ன சொல்றதுன்னா, பத்மாசுரன் இந்த பாயா கொண்டுட்டு போய் உள்ள சொரிச்சு வச்சு எங்க சமுத்திரத்துல. இப்ப சமுத்திரம் எங்க இருக்கு? உலக உருண்டையில சமுத்திரம் எங்க இருக்கு? ஆனா என்ன சொல்றான், பத்மாசுரன் பாயாக சுருட்டி கொண்டு போய் சமுத்திரத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டான். உடனே தேவர்கள் எல்லாம் போய் முறையிட்டாங்க பூமாதேவி காணுன்னு. உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு பன்றி உருவம் எடுத்து கடல்ல போய் இந்த பூமாதேவியை மீட்கிறார். அப்படி மீட்கிற போது அந்த பூமாதேவிக்கும் அந்த பன்றிக்கும் காதல் வருது, காமம் வருது. அவர்கள் 2 பேரும் ஒரு பிள்ளையை பெறுகிறார்கள். அந்த பிள்ளை தான் நரகாசுரன். அந்த நரகாசுரன் தேவர்களுக்கு எதிராக இருந்தான். எப்பப்பெல்லாம் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தாலும் அவனெல்லாம் கொல்லணும். உடனே அது வதம் பண்ணி நரகாசுரனை எடுத்தார்கள். இதுதான் கதை. இப்போ கிறிஸ்டியனுக்கு ஏன் சொல்ற வாழ்த்து, முஸ்லிமுக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? காரணம் தீபாவளி என்ன வாழ்த்து சொல்லுவீங்க? இந்த உலகத்தை பாயா சுட்ட முடியுமா? பன்றி வார்த்தை எடுக்க முடியுமா? பன்றியும் பூமாதேவியும் சேர்ந்து கலவி செய்து உடல் உறவு கொண்டு ஒரு அசுரனை பெற்றுக்க முடியுமா? அறிவியலுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத இருக்கிற காரணத்தினால் இந்து பண்டிகைக்கு நான் வாழ்த்து சொல்வது இல்லை. அவ்வளவுதான். என்ன பண்ற? இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளி
குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுளே. என்ன என்னங்கடா? ஆஹா என்ன கிண்டலா? மத்த கட்சியில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, பணம் கொடுக்கணும், மத்தத கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் கூப்பிட்டாதான் அதுக்கே வேற வழியே இல்லாம வந்து விசனேன்னு வந்து நிப்பாங்க. ஆனா இங்க தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம். A few minutes later. ஆனா இங்க தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம். உங்களை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? நீங்க தான் லூஸ் கூதி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நானா லூஸ் கூதி? குட் ஜோக். என்னடா சொல்றீங்க? தளபதி கிட்ட இல்லாத காசா பணமா? இன்னைக்கு அவரு ஒரு படம் நினைச்சா 500 கோடி சம்பளம் கொடுக்க டைரக்டர்ஸ் நிக்கிறாங்க. அதெல்லாம் பதறிட்டு நான் என் மக்களுக்காக வந்து நின்னு செய்யறேன்டா நின்னுக்கிற எவனோ யாருமே வர மாட்டாங்க. நான் இப்ப சொல்றேன், உதய சூரியன் வந்து திருப்பி மறைய போகுது, எங்க டிவிக்கே ஒளிர போகுது, அவ்வளவுதான். உதயன் இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா, ஆளே இல்லடா. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? டேய் மூடிட்டு ஃபைன் கட்டுறா. கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இதுக்கே சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும். என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. என்ன என்ன எருமமான சொல்றா, என்னென்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல்ல, அடிப்படை தெரியுதா? கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. இது வந்து வேட்டையாட வர்ற சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர்ற சிங்கம். உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அணை போட்டு ஆத்த வேண்டும், நான் தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். இவனை நம்பி தாவா காட்ட அசிங்கப்பட்டுட்டா. வெட்டம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. செருப்பால் அடிக்கடா, அவனை செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா எடுத்து வந்து அடிக்கடா. ஆக்கலாம் இப்படி அடிமை எம்எல்ஏ இருக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழனிக்கு போய் பஞ்சாரத்தை வைக்கலாம். நான் மாஸ் தான் காட்டுவேன், கழுத்தை இப்படி செய்வேன், சரி லைட்டை போட்டு காட்டுவேன், இப்படின்னு இருந்தா இது எங்க போகுது? யார் இந்த கூட்டத்தை, இந்த தரதல கூட்டத்தை எங்க கூட்டிட்டு போறாரு அவரு? தமிழை வந்து எப்படி வாழ்ந்தான்றது ஒரு வரலாறு இருக்குங்க. தமிழை வந்து எப்படி வாழ்ந்தா, எந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்றது ஒரு வரலாறு காலங்காலமா இருந்துச்சு. இந்த சினிமா மோகத்தை காட்டி அப்படியே கூட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு பொதுக்குழியில வந்து கொல்ல போறாங்க, அவ்வளவுதான் செய்ய போறாங்க. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை
நடிக்காதடா. இப்படியே சொல்லி சொல்லி இந்த ஒரு பிட்ட வச்சு தாங்க இவங்க ஏமாத்துறாங்க நம்மள. ஒரு பாதாள குழிக்குள்ள தள்ள போறாங்க. இவனுங்களுக்கும் இந்த சினிமான்றது ஒரு பெரிய ஒரு அடே முதல்ல இவங்களுக்கு தம்பி தெரிஞ்சீங்க, சினிமா வேற வாழ்க்கை வேற முதல்ல. கண்டிப்பா சினிமா வேற வாழ்க்கை வேற. சினிமாவோட வாழ்க்கை முதல்ல இப்ப 40 பேர் இறந்துருக்கீங்க. நல்லா கேட்டுக்கிட்டேன் சரிங்களா? அதை விட்டு வெளியே வாங்க. இந்த ஆல்பத்துல நீ இடம் பிடிச்சிடாது. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2 1. நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. நீ பாட்டை போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுளே. என்னங்கடா